الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற கிதாபிலே ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்ஹ் சட்டங்களை தெளிவாக விளக்கமாக படித்து வருகிறோம். அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் கிதாபு தஹாரத் பாடத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்களை ஒவ்வொன்றாக படித்து வந்தோம். அதன் தொடரிலே இறுதியாக கிதாபு சலாத்தில் ஜமாஅ என்ற பாடத்தை படித்து முடித்தோம். பாபு சலாத்தில் ஜமாத்துடைய தொழுகையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அதை விடுவதனால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் என்ன, அதை பற்றி சொல்லிவிட்டு சட்டங்களிலே ஜமாத்துடைய தொழுகை ஃபர்து கிஃபாயாவானது, அதேபோல் ஜமாத்துடைய தொழுகையை விடுவதற்கு எதிரும் காரணங்கள் இருக்கின்றதா, இமாமத் சம்பந்தமாக, நியத் சம்பந்தமாக, இவ்வாறு பல விஷயங்கள், அதாவது நியத்துல் குதுவத்தி வல் இமாமத்தி, இமாம் இன்னும் பின்பற்றக்கூடிய முக்ததிகள், நியத் சம்பந்தமாக விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதிலே இறுதியாக இமாமும் மஅமூமும் நிற்கக்கூடிய இடங்கள், அவர்களுடைய நிற்கும் தூரங்கள், எவ்வாறு ஒரே பள்ளியிலே இருந்தால் என்ன, பள்ளிக்கு வெளியில் இருந்தால் என்ன, இமாம் பள்ளியிலே இமாம் அல்லாதவர் மாமுமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வெளியில் இருந்தால் எந்த அளவுக்கு தூரம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பற்றி படித்து வந்தோம். அந்த தொடரிலே இப்பொழுது நாம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இவ்வளவு நேரம் தொழுக வேண்டிய நேரம், தொழுகைக்குரிய நிலை, தொழுகைக்குரிய இப்படி தொழுவதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த பாடம் மிக முக்கியமானது, மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டியது, அக்கறை செலுத்தப்பட வேண்டியது. அது என்னன்னு சொன்னா, பாபுல் அவுகாத்தில்லதி நுஹிய அனி ஸலாத்தி ஃபீஹா. பாபுல் அவுகாத், நேரங்கள் சம்பந்தமான பாடம். முன்னாடி மாரிஃபத்துல் அவுகாத் என்பதாக இருந்துச்சு, தொழுகையுடைய நேரங்கள் என்பதாக. இப்போ பாபுல் அவுகாத், இது ஒரு நேரங்கள். எப்படிப்பட்ட நேரம்? அல்லதி நுஹிய அனி ஸலாத்தி ஃபீஹா, அதிலே தொழுகையை தொழுவதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ள நேரம். அப்போ தொழக்கூடாத நேரம் என்று சொல்றோமே, தொழுகை தடுக்கப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, அது சம்பந்தமாகத்தான் இங்கு பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பாடம், தொழக்கூடாத நேரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தான் பாடம் 107 நம்ம பார்க்க இருக்கிறோம். தொழக்கூடாத நேரங்கள் என்னென்ன என்பதைத்தான் இங்கு காண இருக்கிறோம். சரி, தொழக்கூடாத நேரம், அதில் தஹ்ருமு ஸலாத்து வலா தன்ஆகித் என்பதாக வருது. தொழுகை என்ன ஆயிரும்? ஹராமாகிவிடும், இன்னும் தொழுகை நிறைவேறாது என்பதாக சொல்லப்படுது. அப்போ இதில் மக்ரூஹான நேரங்கள் என்பதாக சொல்லப்படும். மக்ரூனை மக்ரூ தன்சிஹா அல்லது தஹரீமானா, மக்ரூ தன்சி என்பது தான் அதிகமானவருடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் அந்த நேரங்கள் எவைகள் என்பதையும், அந்த நேரங்களிலே நாம் தொழுவது எப்படி என்பதையும், அந்த நேரத்திலே மற்ற ஏதானும் தொழுகையில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்பது விஷயத்தை பற்றி தான் இந்த பாடத்திலே நாம் காண இருக்கிறோம். முதலாவது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக சுருக்கங்களை பார்த்து கொள்வோம். முதலாவது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி தொழுகை, அதாவது குறிப்பா ஒரு 5 நேரங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு 5 நேரங்கள். அந்த நேரங்கள்ல தொழுகையை தொழுகாம இருக்கிறது தான் நல்லது. சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், மற்ற காரணி தொழுகைகள், இதுவெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ்வின் மேல் உள்ள அதாவது பற்றின் காரணமாக இபாதத்துகள் செய்வது சிறப்பான ஒரு விஷயம், வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த இபாதத்தும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிற்கு இருக்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டின்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இபாதத்து கூட என்ன ஆயிரும்? தவறானதாக, தண்டிப்புக்குரியதாக மாறிவிடும். இப்போ அது சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம இங்க காண இருக்கிறோம். அதாவது இபாதத் சம்பந்தமான விஷயத்துல சில நேரங்கள் இருக்கு, அந்த நேரங்கள்ல தொழுகை தொழுவது
மக்ரூஹ், அது தொழுகை தொழுவது கூடாது, தொழுகாமல் இருப்பது தான் சிறந்தது என்பதெல்லாம் அந்த பாடத்தில் வருது. முதலாவது சூரியன் உதயமாகும் நேரத்தில், சூரிய உதயமானதிலிருந்து அது ஒரு ஈட்டி அளவுக்கு உயரும் வரைக்கும் என்பதாக சொல்லப்படுது. உதயமானது ஒரு ஈட்டி அளவுக்கு உயர்றது. ஒரு ஈட்டி அளவுக்கு என்பதாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஈட்டி அளவு 1 மீட்டர் என்பதாக சொல்லப்படுது. 1 மீட்டர் என்று சொல்லும்போது, ஒரு ஈட்டி அளவு என்று சொல்லும்போது, குறிப்பாக நாம நிமிட கணக்கில் பார்த்தோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 10 நிமிடத்திலிருந்து 12 நிமிடம் வரைக்கும் வருது. 10 நிமிடத்திலிருந்து 12 நிமிடம் வரைக்கும் என்ன செய்யலாம், கதிர் ருமஹங்கிறதுக்கு 1 மீட்டர் என்ற அடிப்படையில் ஈட்டி 1 மீட்டர் அளவுன்னு எடுத்துக்கிட்டா, அதில் 10 நிமிடத்திலிருந்து 12 நிமிடம் வரைக்கும் சரியான நேரமாக இருக்கிறது. ஆனால் 15 நிமிடம் என்பது பேணிக்கைக்காக எடுத்துக்கொள்ளலாம். அபு ருபு சா, அதாவது 15 நிமிடங்கள் கழித்து தொழுவது. சூரிய உதயமானதிலிருந்து 15 நிமிடங்கள் கழியும் வரைக்கும், இப்போ கழிஞ்சதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். அப்போ கதிர் மஹனா நம்ம பார்க்கணும். பார்த்தா கதிர் மஹனா என்ன அர்த்தம், ஈட்டியுடைய அளவுக்கு அந்த நிழல் இருக்குன்னு சொன்னா, 1 மீட்டர் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா சரி. இப்போ இதில் நமக்கு நிமிடம் கணக்கு வச்சே சொல்லிட்டோம். 12 நிமிஷம்ல 10லிருந்து 12 நிமிஷம் அந்த கணக்குக்குள் வரும். அப்படி சொல்ல போனால் ஒரு 15 நிமிஷத்தை என்ன செய்யலாம், நம்ம கொண்டு வரலாம். சரி, ரெண்டாவது விஷயம் இது முதல். ரெண்டாவது இந்த இஸ்திவா, அதாவது இஸ்திவா நேராக வந்திருக்கு, நடு உச்சிக்கு வந்திருக்கும் நேரத்தில், நடு உச்சியில வந்திருக்கும் நேரத்தில் நண்பகல் நேரம், அதிலிருந்து அது சாயும் வரைக்கும், அது என்னது சாயும் வரைக்கும், இஸ்திவாலேருந்து என்ன செய்யணும், நடு உச்சிக்கு வந்ததுலேருந்து அது சாயும் வரைக்கும் உள்ள நேரத்தை என்ன செய்யறது சொல்றது. அது ரொம்ப ரொம்ப லைட்டான நேரம். அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நேரம்னு சொல்லி சொன்னால், சிலவங்க சொல்லும்போது ஒரு தொழுகையை கூட அதில் தொழ முடியாத அளவுக்கு உள்ள நேரம். அப்போ எப்படி வந்து சூரியன் சவால் ஆகுதுங்கிறதே உணர முடியாது. அப்போ அதனால எந்த அளவுக்குன்னா, சில நேரங்களில் அதில் இது பண்ணுறதுனால ஹராமில் ஹராமில் போய் அந்த விஷயம் விழுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த நேரம் ஜவால், அதை இஸ்திவாலேருந்து ஜவால் வரைக்கும் உள்ள நேரத்தை சொல்கிறாங்க. ரொம்ப சுருக்கமான நேரம் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பெரிய அளவு கூட சொல்ல, ரொம்ப சுருக்கம். அல்லாம ஷர்பீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது ரொம்ப சுருக்கமான நேரம் என்பதாக சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இபாரத்தை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக மஞ்சள், அதாவது மஞ்சள், அதாவது வானம் மஞ்சளிக்குதுல, மஞ்சள் வானம் வரும். இது வந்து மாலை நேரத்துக்கு சொல்லுவாங்க. இதுல இருந்து இது குரூப் ஆகும் வரைக்கும், இது சூரியன் மறையும் வரைக்கும். உதாரணமா அசருடைய நேரத்துக்கு பிறகு இது ஆரம்பிக்கும். அசர் நேரத்துல அந்த இது சொல்லும் போதோ, அதாவது இஸ்பிராரிசம், சூரியன் மறை அந்த மஞ்சளிக்கிறது என்று சொல்றோம்ல, அதுக்குரிய நேரங்கள் என்று எடுத்துக்கொண்டா ஏறத்தாழ அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கணக்கு வைக்கப்படுது. சூரியன் மறைவுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் கணக்கு வைக்கப்படுது. அந்த 1/2 மணி நேரம் அடிப்படையில் என்ன செய்யுது, அது தொடர்ந்து அப்படி என்ன செய்யுது, சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அப்போ என்னது, இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொழுகாம இருக்குது ரொம்ப நல்லதாக இருக்குது, சிறந்ததாக இருக்குது. சரி, அப்போ அந்த சூரியன் மறைவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொழக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொழுகுவது மக்ரூஹா இருக்கு, தொழக்கூடாது. சரி, அடுத்து சுபுஹ் தொழுகைக்கு பிறகு, சுபுஹ் தொழுகைக்கு பிறகு அதான் எல்லாமே. சுபுஹ் தொழுகைக்கு பிறகு வந்து நம்ம சூரியன் உதயமாற வரைக்கும் சொல்றோம். அதுல இருந்து என்ன செய்யறது, அதே மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகு இது விஷயங்கள். இதுல வந்து என்ன எது தொழலாம் தொழக்கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் வரும். சரிங்களா? சரி, அதே மாதிரி காரணம் உள்ள தொழுகைகள் என்று இருக்கு. எதுக்கு காரணம் இருக்குதோ அந்த காரணமுள்ள தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காரணமுள்ள தொழுகைன்னா என்ன, உதாரணமா வந்து ஜனாசா தொழுகை இருக்குது, தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகை இருக்குது, நம்ம உதுவுக்காக தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது, அதுபோல தவறிப்போன தொழுகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து காரணமான தொழுகைகள் என்பதாக சொல்லப்படும். இது வந்து என்ன செஞ்சலாம், இந்த மாதிரி தொழுகைகள் தொழுது கொள்ளலாம். காரணம் இல்லாத தொழுகைகள் தொழ முடியாது. இதோட ஒரு சில தொழுகைகளும் சேர்த்து சொல்லுவோம். அது இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் இபாரத் வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி சொல்லப்படும். உதாரணமாக லுஹாவுடைய தொழுகையாக இருக்கட்டும், அதே மாதிரி சூரிய சிந்தர தொழுகை, அதாவது ஈத் தொழுகையாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் இதில் அடங்குது. சரி, மக்கால வந்து எந்த நேரத்திலையும் என்ன செஞ்சுக்கலாம், தொழுது கொள்ளலாம். மக்காவை பொறுத்த வரைக்கும் மக்கால எந்த நேரத்தில், அதாவது அது வந்து சூரியன் ஃபஜருக்கு பிறகா இருக்கட்டும், இல்லை சூரியன் உதயமாகும் நேரமாக இருக்கட்டும், இந்த ஈட்டி அளவுக்கு சொல்கிறாங்களே அந்த நேரமாக இருக்கட்டும், அல்லது நடு உச்சியிலிருந்து உச்சி சாயும் நேரமாக இருக்கட்டும், அல்லது மஞ்சளிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மஞ்சள் வானம் வந்து மறையும் வரைக்குமா இருக்கட்டும், இது போன்ற எல்லா நேரங்கள்லையுமே என்ன செய்யலாம், மக்காவா இருந்தால் தொழுது கொள்ளலாம். எந்த விதமான கராகத், எந்த விதமான மக்ருகும் ஏற்படாது. சரி, அதே மாதிரி இஸ்திவா, அந்த நடு உச்சின்னு சொல்றோம்ல,
நடு உச்சிலிருந்து உச்சி சாயும் வரைக்கும் நேரம் தொழக்கூடாது என்று சொன்னது ஜும்மாவுடைய நாளில் மட்டும் தாராளமாக தொழுது கொள்ளும். ஜும்மா அல்லாத நாளில் என்ன செய்யக்கூடாது, அப்படி தொழுவது மக்குர் என்பதாக சொல்லப்படுது. ஜும்மாவுடைய நாளில் தாராளமாக என்ன செய்யலாம், அது தொழுது கொள்ளலாம். அதில் எந்த விதமான இடையூறும் கிடையாது. சரி, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விவரங்களை பாடத்தில் போய் காண்போம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபுல் அவுகாத்தில்லதி நுஹிய அனிஸ் ஸலாத்தி ஃபீஹா. வக்துக்கு பன்மை அவுகாத். பாபுல் அவுகாத் நேரங்கள் சம்பந்தமான பாடம். அல்லத்தி எப்படிப்பட்ட நேரங்கள், நுஹிய தடுக்கப்பட்ட, அனி சலாத்தி தொழுகையை விட்டும், ஃபீஹா அந்த ஹா வந்து அவுகாத்துக்கு போதும். அப்ப அந்த நேரத்திலே தொழுகை விட்டும் தடுக்கப்பட்ட, அப்ப தடுக்கப்பட்ட அந்த நேரங்கள் சம்பந்தமான பாடமாக இருக்கிறது. அப்ப அந்த நேரங்களில் தொழுகை விட்டும் என்ன செய்து தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்கள் தொழுகை என்பது தடை செய்யப்பட்டிருக்குது. அதை பற்றி தான் இங்க படிக்க போறோம். தஹ்ருமு ஸலாத்து வலா தன்அகிது. தஹ்ருமு ஸலாத்து தொழுவது என்பது ஹராமாகும். தொழுவது என்பது ஹராமாகும். வலா தன்அகிது மாறாக நடைபெறாது, அதாவது கூடாது. இந்த துலூஇ ஷம்ஸ் சூரிய உதயமாகும் நேரத்திலே தொழுகை என்பது நடைபெறாது, ஏற்றுக்கொள்ள, அதாவது தொழுகை என்பது நிகழாது, மாறாக ஹராமாக ஆகும். ஹத்தா துலூ ஷம்ஸ் நேரத்துல தொழுகை என்பது என்னது கூடாது என்பதாக சொல்றாங்க. துலூ ஷம்ஸ் என்பது சூரிய உதயமாகும் நேரம். சூரிய உதயமாகும் நேரம் அதான் சொன்னாங்கல்ல. சூரிய உதயமாகும் நேரம்னா சூரிய உதயமான நேரத்துல தொழுகை என்பது நிகழாது, மாறாக ஹராமாகும். ஹத்தா எதுவரை என்றால் ஹத்தா தர்தஃபியா கத்ர ரும்ஹின். ஹத்தா தர்தஃபியா கத்ர ரும்ஹினா ஈட்டி அளவிற்கு அது உயரும் வரைக்கும். அப்போ துலூஉ ஷம்ஸ் இருந்து இந்த துலூஉ ஷம்சி சூரியன் உதயமானதிலிருந்து அந்த ஈட்டி அளவுக்கு ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் உயரும் வரைக்கும் தொழுகை கூடாது, ஹராமாகவும் நிகழாது. சரி, ஒரு ஈட்டி அளவு என்று எடுத்துக்கொண்டா, ஆக்சுவலாக ஈட்டி அளவுங்கிறது ஒரு மீட்டர் கணக்கு வருது. ஒரு மீட்டர் ஈட்டி அளவுங்கிறது ஒரு மீட்டருங்கிறது எப்படின்னு சொன்னா, அதாவது இது எவ்வளவு நேரம், ஒரு மீட்டருங்கிறது அளவுல சொல்றோம். இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்தா, அதாவது 12 செகண்ட் டு 10 டு 12 செகண்ட், 10 செகண்ட்ல இருந்து 12 செகண்ட் வரைக்குள்ள நேரம். அப்போ உதாரணமா சூரிய உதயம் இப்போ வந்து நமக்கு உதாரணமா இப்போ 5:50 வருது இப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு சில டைம்ல உதாரணமா 6 மணிக்கு சூரிய உதயம் வருது, அல்லது 6:15 வருது சூரிய உதயம், எத்தனை மணிக்கு வருது, 6:15 வருதுன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ அதுல இருந்து என்ன செய்யணும், 10 செகண்ட் அல்லது 12 செகண்ட் சொல்லணும்ல. சூரிய உதயமானதிலிருந்து அப்படின்னா சூரிய உதயமானதுக்கு பிறகு ஒரு 10 செகண்ட், உதாரணமா 6:15 உதயமாயிட்டுனா 25, 6:25 கணக்கு வச்சுக்கணும். இருந்தாலும் 10 டு 12 செகண்ட் அத்தியாத்துன்னு சொல்றதுனால 6:27, 6:27 என்று வச்சுக்கிறது. இருந்தாலும் என்னது, நம்ம வந்து பேணிக்கின் அடிப்படையில் 1/4 மணி நேரம், ருபு சா 1/4 மணி நேரத்தை கணக்கு வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது, 6:15 என்ன 6:30 வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. 6:30 வரைக்கும், 6:30 வரைக்கும் கதிர் ரூஹங்கிறது ஒரு 6:15 சூரிய உதயம் ஆனதுன்னு சொன்னா ஒரு 1/4 மணி நேரம் கணக்கு வச்சு 6:30 வரைக்கும். அப்போ ஹத்தா தர்திஃபியா ஷம்ஸ், ஹத்தா தர்தஃபியா கதிர் ரும்ஹின். அப்போ ஒரு ஈட்டியினுடைய அளவுக்கு அது உயரும் வரைக்கும். இப்போ 6:15 6:30 ஆச்சு. இதே 6 மணியா இருந்தா 6:15. இப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி காலத்திற்கு ஏற்றார் போல் என்ன செய்யும், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஏற்றார் போல் அதனுடைய நேரங்கள் மாறிக்கொண்டிருக்குங்கிறது பார்க்கணும். சரி, வைந்தல் இஸ்திவாயி ஹத்தா தசூல். இந்த இஸ்திவான அதாவது நடுவுச்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஹத்தா ஜவால் நடுவுச்சி வந்ததிலிருந்து ஹத்தா தசூல் அது உச்சி சாயும் வரைக்கும், நடுவுச்சிக்கு வந்ததுலேருந்து உச்சி சாயிற வரைக்கும். இப்போ அதே இது ஒரு 6 மணிக்கு 5:05 வரைக்கும் 5:45 வருது துளுவாகுதுன்னா 6 மணி வரைக்கும் இப்படி ஏற்ற மாதிரி. அடுத்து இந்த இஸ்திவான என்னது, அதாவது நடுவுச்சி வந்ததிலிருந்து அத்த தசூல் அது உச்சி சாயம் வரைக்கும். அப்போ நடுவுச்சி வந்ததிலிருந்து உச்சி சாயம் வரைக்கும் சொன்னா அதுல என்ன செய்யறது, அப்ப இந்த 1/4 மணி நேரம் கழிச்சு சொல்றோமே, 1/4 மணி நேரம் கழிக்கிறதோட என்ன செய்யும், அவனுடைய ஹராமான நேரம், மக்ரூவான நேரம்,
தடுக்கப்பட்ட நேரம் இருக்கு, அல் வக்துல் மன்ஹி அன்ஹு, அது வந்து என்ன செஞ்சிடும், நீங்கிடும். ஈட்டி வேண்டிய அளவு கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம சொன்ன மாதிரி 1/4 மணி நேரம் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த மக்ருஹான நேரம் நீங்கிவிடும். சரி. வைந்தல் இஸ்திவாய் ஹத்தா தசூல். அப்போ உச்சி சாய்ந்திலிருந்து உச்சி சாய் நடு உச்சிக்கு வந்ததுலேருந்து நடு உச்சியிலிருந்து என்னது உச்சி சாயம் வரைக்கும் என்னது அந்த நேரம் கூடாது, அந்த நேரமும் கூடாது. இஸ்திவாவை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க ரொம்ப குறைஞ்ச, அது ரொம்ப மெல்லிய கொஞ்சமான நேரம் தான் அது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதில் வந்து அதாவது ஒரு தொழுகைங்கிறது கூட என்னது, அது ஹத்தீபு ஷர்பீனி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இஸ்திவாவுடைய நேரம்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இலகுவான நேரம், குறைந்த நேரம் தான். ஒரு தொழுகை கூட அதில் தொழுகிற அளவுக்கு என்ன செய்யாது, நேரம் இருக்காது, அவ்வளோ சுருக்கமான நேரம் தான் என்பதாக சொல்கிறாங்க. அதாவது சூரியன் உச்சி சாயிறதே மனிதனால் உணர முடியாத அளவுக்கு என்னது வேகமாக உச்சி சாஞ்சிரும். என்ன அதனால் வந்து அந்த நேரத்தில் தொழுகைங்கிறது ஹராமில் விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் ஹராமுடைய சாத்தியம் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி எழுதுறாங்க. அப்போ ஐந்தல் இஸ்திவா இ ஹத்தா தசூல், உச்சி சாயும் வரைக்கும் என்னது இஸ்திவாவிலிருந்து உச்சி சாயும் வரைக்கும், இஸ்திவாவிலிருந்து என்னது நடு உச்சி வந்ததுலேருந்து உச்சி சாயும் வரைக்கும், அதாவது ஹத்தா தசூல் உச்சி சாயும் வரைக்கும் என்ன செய்யறது, இந்த இடத்துல தொழுகை என்பது கூடாது. ஐந்தல் இஸ்ஃபிரார் ஹத்தா தகுருப. ஐந்தல் இஸ்ஃபிரார்னா அதே மாதிரி இஸ்ஃபிராருங்கிறது மஞ்சளிக்கு அசருக்கு பிறகு உள்ள நேரம், இது லுஹருக்கு பிறகு, இது ஃபஜருக்கு பிறகு உள்ள நேரமாக இருக்கு. இந்த துலு ஷம்ஸுங்கிறது ஃபஜருக்கு பிறகு உள்ள நேரம், ஃபஜருக்கு பிறகு வரக்கூடிய விஷயம். இந்த இஸ்திவாங்கிறது லுஹருக்கு முன்னாடி உள்ளது. சரி. இந்த இஸ்ஃபிராருங்கிறது அசருக்கு பின்னாடி உள்ளது. ஹத்தா தகுருப, அது எது வரைக்கும்னா சூரியன் மறையும் வரைக்கும். தகுருபனா சூரியன் மறையும் வரைக்கும், உச்சி சாயம் வரைக்கும். அப்போ தகுருபங்கிறது அது மறைகிற வரைக்கும் அர்த்தம், குருபார வரைக்கும். அப்போ தகுருபங்கிறது சொல்றது இது அசருக்கு பிறகு உள்ள நேரமாக இருக்கு. ஏன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, வக்துல் அசர் இருக்குது மாலம், அதாவது எது வரைக்கும் மஞ்சளிக்கவில்லையோ வானம் அது வரைக்கும், சூரியன் மஞ்சளிக்காத வரைக்கும் அசருடைய நேரம் இருக்கு என்று வர்றதுனால இது எப்படி கணக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு அரை மணி நேரம் சூரியன் மறைவதற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் மட்டும் கணக்கு வச்சுக்கிறது. அது தொடர்ந்து என்ன செய்யறது, அப்படியே என்னது அவசியமான லரூரத்துடைய நேரம் அப்படியே தொடரும், எது வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும், சூரியன் மறையும் வரைக்கும் என்ன செய்யும், அதனுடைய அதனுடைய இது தொடர்ந்துட்டு இருக்கும். அந்த அரை மணி நேரம், அந்த அந்த அரை மணி நேரங்கிறது சூரியன் மறையிலிருந்து மஞ்சளிச்சதிலிருந்து மறையும் வரைக்கும் கணக்கு வைக்கப்படுது. சரி. அதான் ஐந்தல் இஸ்ஃபிராரி, மஞ்சளி, அதான் மஞ்சள் மஞ்சள் வரும் நேரத்திலிருந்து ஹத்தா தகுருபன சூரியன் மறையும் வரைக்கும். சரி. பாத சலாத்தி சுபஹி, சுபுடைய தொழுகைக்கு பிறகு, சுபுடைய தொழுகைக்கு பிறகு எந்த விதமான நஃபில்களும் என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது, தொழுகாமல் பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி பாத சலாத்தில் அஸ்ரி, அஸ்ருடைய தொழுகைக்கு பிறகு. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சுபுடைய தொழுகைக்கு பிறகு என்னது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று சொல்றோம். அதாவது பாத சலாத்தி சுபஹி, சுபுடைய தொழுகைக்கு பின்னால், பாத சலாத்தில் அஸ்ரி, அஸ்ருடைய தொழுகைக்கு பின்னால். சுபு தொழுகைக்கு பின்னாலும் சரி, அசர் தொழுகைக்கு பின்னாலும் சரி, எது வரைக்கும் சுபு தொழுகைக்கு பின்னாடி சூரியன் எது வரைக்கும், அதாவது கதிர் தர்த்தஃபியூ கதிர் ருமஹ், அந்த சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவுக்கு சொன்னோம்ல, சூரியன் உதயமாகி ஒரு 15 நிமிஷம் கழியும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதே போல மாலையில் எடுத்துட்டோம்னு சொன்னால் சலாத்தில் அசர், பாத சலாத்தில் அசர்னா சூரியன் மஞ்சளித்ததிலிருந்து அது மறையும் வரைக்கும் என்ன செய்யறது, அசருக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழக்கூடாது. சரி. வலா யஹ்ருமு ஃபீஹா மா லஹு சபப். இப்போ மேலே தொழக்கூடாதுன்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டாங்க. எந்த தொழுகையும் தொழக்கூடாது. எந்த நேரங்கள், 3 நேரங்கள், ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகி 20 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும் வரைக்கும், அல்லது சூரியன் அதாவது நடு உச்சியிலிருந்து ஜவால் வரைக்கும், அதேபோல் மஞ்சளித்திலிருந்து இஸ்பிரார்னா மஞ்சளானதிலிருந்து மறையும் வரைக்கும் எதுவும் தொழக்கூடாது என்பதாக சொல்லிட்டாங்க. ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வலா யஹ்ருமு ஃபீஹா, வலா யஹ்ருமு ஃபீஹா, அதிலே ஹராம் ஆகாது. அப்போ அந்த நேரங்களிலே ஹராம் ஆகாது, மாலஹு எதற்கு ஆகியிருக்கிறதோ,
சபபுன் மாலஹு, அந்த ஒன்றுக்கு எந்த ஒன்றுக்கு ஆகியிருக்கிறதோ சபபுன் காரணங்கள் இருக்குது. ஒரு சபபு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தொழுகைகள் என்ன செய்யலாம், அது ஹராம் ஆகாது. உக்க ஜனாசத்தின் ஜனாச தொழுகை போன்று. சபபு என்று சொன்னா சபபுல என்ன சொல்றாங்க, ஒன்று வந்து சபபு முக்கத்தம், முக்கத்தமான சபப், அதாவது முன்னாடி வந்துச்சு அதை என்ன செய்யறோம், அந்த காரணத்தை முடிக்கிறோம். சபபு முக்கத்தம், அந்த நம்ம வந்து வந்ததுனால அந்த ஒரு சபபு ஏற்பட்டுச்சு அதை முடிக்கிறது. இன்னொன்றுக்கு சபபு முத்தா அதாவது முத்தாஹர்னு உள்ளது, பின்னாடி வரக்கூடிய சபபு, பின்னாடி வரக்கூடிய சபபு. இன்னொன்று இருக்குது சபபு முக்காரின், சபபே முக்காரின். இதில் வந்து சபபுல் முக்கத்தமுக்கு கண்டிப்பாக தொழுகிறோம், அதாவது தொழுதுகொள்ளலாம், பிரச்சனை இல்லை. உதாரணமாக ஜனாசா தொழுகை எடுத்துட்டா இதெல்லாம் வந்து சபபே முக்கத்தம், அதாவது வந்து ஒரு வந்ததுனால என்ன செய்கிறோம், தொழுகிறோம். சபபே முக்கத்தம் வந்ததுனால இந்த ஜனாசா வந்துருச்சு, முக்கத்தம் ஆயிடுச்சு, சபபு முந்திருச்சு, இப்போ என்ன செய்யறோம், இதில் தொழுகிறோம். தஹியத்துல் மஸ்ஜித் இதெல்லாம் சபபே முக்காரின்னு சொல்லி சொல்லலாம், சபபே முக்காரின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது உள்ள நுழையிறோம், அதோட என்ன செய்யுது, தொழுகை வந்து இதாகுது, பள்ளி நுழையுது. நம்ம சுன்னத்துல் உது இது வந்து என்னது, சபபே முக்கத்தம், உது செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா இது சபபே முக்கார் என்பதாக சொல்லலாம், உது செஞ்சுட்டு தொழுகிறது. சரி, ஃபாயித்தத் இதெல்லாம் என்னது, அதே மாதிரி ஃபாயித்தான தொழுகைகள், தவறி போன தொழுகைகள் என்ன செய்யுது, தொழுகிறது. இது வந்து சபபே ஜனாசா வந்து சபபே முக்காரின்னு சொன்னோம். அதே மாதிரி தவாஃபுடைய தொழுகை, தவாஃப் சலாத்து தவாஃப் இருக்க, அதுவும் சபபே முக்காரின் தான். தவாஃபுடைய தொழுகை சபபே முக்காரின். அதே மாதிரி எடுத்துட்டோன்னு சொன்னால் சரி, இப்போ இதில் வந்து சில தொழுகைகள் இருக்குது, நம்ம சொன்னோம் சபை மாஹர், அதுவும் நினைச்சக்கூடாது. உதாரணம் ரக்காயத்தில் எஹராம் இருக்கு, எஹராமுடைய 2 ரக்காத்து, இது என்ன சபவே முத்தாஹிர்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னாடி வரக்கூடியது. என்னதான் கெட்டணும், முதல்ல தொழுதுட்டு தான் அந்த சபபே ஏற்படும். ஆனால் பின்னாடி வரக்கூடிய அந்த மாதிரி சலாத்து இஸ்திகாரா இருக்கு, இஸ்திகாராவுடைய தொழுகைக்காக தொழுகிறது, இதெல்லாம் சபபே என்ன ஆயிரும், இஸ்திகாராவுடைய தொழுகைங்கிறது அது சபபே என்னது, சபபே மோஹரா இருக்கு, அதனால அதை வந்து நினைச்சக்கூடாது, தொழக்கூடாது. அதே இது உதாரணம் ஜனாத தொழுகை மாதிரி எடுத்துட்டு சொன்னா சூரிய கிரகண தொழுகை, இதெல்லாம் சபை முக்கத்தம். அதே மாதிரி எடுத்துட்டு சொன்னா இஸ்திஸ்கா, அதாவது மலை தொழுகை இது, அதே மாதிரி மலை தொழுகை இதே மாதிரி எடுத்துட்டு சொன்னா மலை தொழுகை இருக்கு. அதே போல் எடுத்துட்டு சொன்னா அந்த மாதிரி வித்தருடைய தொழுகை, அதாவது ஈதேனுடைய தொழுகை, ஈதேனுடைய தொழுகை, வித்திர இல்லை ஈதேனுடைய தொழுகை, வித்திரன் வாயில் வந்துச்சு, வித்திர கிடையாது, ஈதேனுடைய தொழுகை. இப்போ இந்த மாதிரி தொழுகைகள் இருக்கு, ஜனாசாவுடைய தொழுகை, ஈதேனுடைய தொழுகை, ஹுசூஃபுடைய தொழுகை, இதெல்லாம் என்ன செய்யுது, சபவே என்ன முக்கத்தம் என்பதாக சொல்றோம். அப்போ அதே இதில் தான் நினைச்சிடும் லுஹாவுடைய தொழுகைனா இர்த்திஃபா ஷம்ஸ்ல இருந்து என்ன செய்யறது, இப்போ லுஹாவுடைய தொழுகை இருக்குது, லுஹாவுடைய தொழுகை இந்த நேரம் தொழுது கொள்ளலாம். ஏன்னா லுஹாவுடைய சட்டத்திலே நம்ம ஏற்கனவே வந்திருக்கு. அது லுஹாவுடைய தொழுகைகள் எப்படின்னு சொன்னா, லுஹாவுடைய தொழுகையுடைய நேரம் சொன்னா துலூ ஷம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, துலூ ஷம்ஸ் சூரியன் உதயமானதுலேருந்து ஆரம்பிக்குது, எது வரைக்கும் சொன்னா, அதாவது ஜவால் வரைக்கும் இருக்கு, ஹத்தா தசூல், ஜவால் வரைக்கும். அப்போ இதில் வந்து இஸ்திவாங்கிறதெல்லாம் வருது, இஸ்திவாலாம் உள்ள அடங்கிறது. இருந்தாலும் என்னது, ஜவால் வரைக்கும் என்னது துஹாவுடைய தொழுகையை தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா அது வந்து என்னது, அதாவது அது வந்து ஈதையின் மாதிரி, ஈதையினுடைய ஈதையின் மாதிரி, ஈதைன்லாம் இப்படி ஈதைனும் சரி துஹாவும் சரி என்னது மக்ரூஹ் ஆகாது, கராகத்தை கொண்டு ஏற்படாது. அதனால அந்த தொழுகைகளுக்கு அனுமதி இருக்கு, அதுதான் சொல்றாங்க. அப்போ 3 வகையா பிரிக்கிறோம், சபை முக்கத்தம், சபபே முக்காரின், சபை முஅக்கர். சபை முக்கத்தம் தொழுதலாம், அதான் உதாரணம் தஹியத்துல் மஸ்ஜித், சுன்னத்துல் உது. சபை முஅக்கர் தொழலாம், உதாரணமா சபை முஅக்கர் தொழக்கூடாது, முக்காரின் தொழலாம். முக்காரின் என்ன, தஹியத்துல் மஸ்ஜித் இருக்குது, சுன்னத்துல் உது இருக்குது, அதே மாதிரி சலாத்துல் குசூஃப் இருக்குது, ஈதேன் தொழுகை இருக்குது, இதெல்லாம் முக்காரின்னு சொல்லலாம். முஅக்கருங்கிறது தொழக்கூடாது, அதுக்கு தான் ரக்காயத்து எஹ்ராம், எஹ்ராமுடைய 2 ரக்காயத்து, இதெல்லாம் வந்து என்னது சபை, அது மாதிரி இஸ்திகாராவுடைய தொழுகை, இல்லை சபை முஅக்கர் இதே என்ன செய்யக்கூடாது, தொழுகை கூடாது, இந்த தொழுகைகள் தொழக்கூடாது. சரி, அப்போ ஃபாய்த்தான தொழுகைகள் தொழுது கொள்ளலாம், தவறி போன தொழுகைகளை தாராளமாக என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். வலா துக்ரஹு ஸலாத்து ஃபி ஹரமி மக்கத்த முத்லகன். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், முத்தலக்கன்னு சொல்லி ஃபிக்கு கிதாப் வந்துச்சுன்னா முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் என்னது, அதாவது முன்னாடி அதான் முத்தலக்கன் என்று வந்துச்சுன்னா, இப்போ இது உதாரணமாக முத்தலக்கன் என்று வரும்போது என்னது
ஹரம்ல முத்தலக்கன் தொழுவது மக்ரூ கிடையாதுன்னா, முத்தலக்கன் வந்து என்ன, அப்போ மற்ற இடங்கள்ல என்னது இருக்கு, மக்ரூ இஸ்திவா நேரத்தில் தொழுவது மக்ரூன்னு இருக்குது, ஜவால் வரைக்கும். அது மாதிரி இஸ்ஃபிரார், மஞ்சளிச்சதிலிருந்து சூரியன் மஞ்சள் ஆனது மறையும் வரைக்கும் தொழுவது மக்ரூன்னு இருக்குது. அது மாதிரி சூரியன் உதயத்திலிருந்து ஒரு ஈட்டி அளவுக்கு ஒரு தூரம், அதாவது 20 நிமிஷம் முடிவு வரைக்கும் தொழுவது மக்ரூன்னு இருக்குது. அது எந்த கராகத்தும் வலா துக்ரஹு கராகத் ஏற்படாது. அஸ்ஸலாத்து ஃபி ஹரம் மக்கத்தை, மக்கள் இருந்து தொழுவதன் காரணமாக, அதாவது வலா துக்ரஹு ஸலாத்து ஃபி ஹரமி மக்கத்த முத்தலக்கன், அதாவது மக்கால தொழுவதனால ஒருபோதும் கராகத் என்பது ஏற்படாது. மக்கால எப்படினாலும் தொழுது கொள்ளலாம், மக்கால எப்படி வேணாலும் தொழுது கொள்ளலாம். அதில் வந்து இந்த டைம் அந்த டைம் என்பது கிடையாது. அங்கே உள்ள இந்த மேற்சொல் இந்த டைம்கள் அதற்கு எனது தோதுபடாது, அதுக்கு ஒத்து வராது. வலா ஐந்தல் இஸ்திவாயி யௌமுல் ஜுமாத், மக்கால செய்ய முடியாது. இஸ்திவாவுடைய நேரத்தில், அதாவது இஸ்திவாவுடைய நேரத்தில், ஜுமாவுடைய நேரத்தில், ஜுமாவுடைய நாளில் இஸ்திவாவுடைய நேரத்தில் என்ன செய்து கொள்ளலாம், தொழுவதனால எந்த கராகத்தும் ஏற்படாது. இங்கேயும் வலாங்கிறது வலா துக்குறங்கமாக இருந்தது, அதாவது கராகத்து ஏற்படாது. இந்த இஸ்திவா, சூரியன் நடு உச்சிக்கு வந்த பிறகு யௌமல் ஜுமா, ஜுமாவுடைய நாளில் சூரியன் நடு உச்சிக்கு வந்தது வந்து என்ன செய்யாது, எந்த கராகத்தும் ஏற்படாது. இது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. எந்தெந்த நேரங்கள் தொழுகைக்கு கூடாத நேரங்கள், தொழுகை அனுமதிக்கப்படாத நேரம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதில் தெளிவான முறையில் ஃபஜருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, அது மாதிரி சூரியன் நடு உச்சியில் இருக்கும்போது இந்த 3 நேரங்கள். ஃபஜருக்கு பிறகு பார்த்தா துலு ஷம்ஸ் வரைக்கும், சூரியன் உதயமாற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஈட்டி அளவு, அது வந்து 20 நிமிஷம் கழிவு வரைக்கும், 15 நிமிஷம் கழிவு வரைக்கும் என்ன செய்ய தொழக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி நடு உச்சி வந்துருந்தது. நடு உச்சிங்கிறது வந்து ஜவாலுக்கு நடு உச்சிக்கு மத்தியில் உள்ள நேரம் ரொம்ப கம்மி. இந்த அளவுக்குலாம் அது வந்து ஹராம் அளவுக்கு நெருங்கிடும். அதனால எனக்கு அதில் தொழுகிறதுங்கிறது கூட, தொழுகைங்கிறது அதில் இருக்காது. தொழுகை வந்து ஒரு தொழுகை தொழுகும் அளவுக்கு என்ன செய்யாதங்க நேரம் இருக்காது என்பதாக சொன்னோம். அதுதான் அதுதான் வந்து இந்த இஸ்திவா நடு உச்சிலிருந்து ஜவாலுடைய நேரம் என்பதாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள் விஷயத்துல வந்து, அதாவது மஞ்சளானதுலேருந்து சூரியன் மஞ்சளானது மறையும் சூரியன் மறையும் வரைக்கும் தொழக்கூடாதுங்கிறத நோக்கம் என்னன்னா, அங்கேயும் அதே மாதிரி தான். அதாவது மஞ்சளானதுலேருந்து நிச்சயக்கூடாது, மறையிற வரைக்கும் தொழக்கூடாது. இதை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து தொழுகக்கூடிய காரணிகள் இருந்தால் தொழுது கொள்ளலாம். உதாரணமாக தையதுல் மஸ்ஜித் இருக்குது, ருக்கு அதாவது உதுவுடைய தொழுகை இருக்குது. இந்த மாதிரி தொழுகைகள் காரணம் இருந்தால் தொழுது கொள்ளலாம். காரணம் இல்லாமல் எனக்கு தொழக்கூடாது. காரணம் அதாவது எதுக்கு காரணம் இல்லையோ, அதாவது அதோட காரணம் முக்காரணா இருக்கு, காரணம் அதுக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்காக நினைச்சுக்கலாம். முக்காரணான காரணம் இருந்துச்சுன்னா தொழுது கொள்ளலாம். அதில் முத்தாகிரான காரணங்கள் இருந்துச்சுன்னா தொழுவதற்கு அனுமதி கிடையாது. இவ்வாறாக செஞ்சிருக்காங்க. நமக்கு தொழக்கூடாத நேரங்கள் என்று தெளிவாக பிரித்திருக்கின்றார்கள். நாம் இதை விளக்கமாக தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய, இதை கடைபிடிக்க வேண்டும். எந்த நேரங்கள் தொழுகை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நேரங்கள் தொழாமல் இருப்பது. இதே நேரத்தில் சஜிதத்து ஷுக்கூர் இருக்குது, சஜா ஷுக்கூர் இருக்குது, அதை செஞ்சு கொள்ளலாம். அது வந்து எனக்கு சபபு இருக்கு. அது மாதிரி சஜிதா திலாவத் இருக்குது, குலானுடைய ஆயத்துக்கெல்லாம் துவைத்தாரு, அங்கே சஜிதா செய்து கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு ஃபிக்குடைய விஷயங்கள் தெளிவாக நமக்கு சொல்லப்படுது. எந்தெந்த நேரங்களில் தொழுகை கூடாது, தொழுவது சரியில்லை என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதை அறிந்து எந்த நேரங்கள் நாம் செய்யக்கூடிய இபாதத்தாக இருந்தாலும், நலவான விஷயங்களாக இருந்தாலும், நமக்கு எது வகுக்கப்பட்டிருக்கின்றதோ, அதாவது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த முறைப்படி செய்வதுதான் முறையாகும். எனவே அந்த அடிப்படையில் தான் அது இபாதத்துங்கிறது இருந்தாலும், இபாதத்து நல்ல விஷயம் தான், ஆர்வமான விஷயம் தான். ஆனால் தொழக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது. இப்போ நம்ம இந்த மற்ற விஷயங்கள் நம்ம எது எதுக்கு தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் எனது சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட என்ன செய்யறது, இந்த மாதிரி என்ன தையத்துல் மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் சுத்துபா நடந்து கொண்டு இருந்தால் கூட தையத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொல்லும். அப்போ அந்த மாதிரி எது எது எனது மிக முக்கியமான, அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். கூடும் என்றாலும் எனது முடிந்தளவு பேணிக்கையாக இருப்பது தான் நல்லதாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹதீஸ்ல ஒரு ஷைத்தான் தன்னுடைய ஒரு சூரியன் உதிக்கும் நேரத்தில் மறைய நேரத்துலையும் தன்னுடைய தலையை கொண்டு காமிச்சு தன் கொம்புக்கு மத்திய காமிச்சுக்கிறான். கொம்புக்கு மத்தியில் சூரியன் இருக்கும் மாதிரி செய்கிறான். அப்புறம் அவன் சொல்கிறான், பாருங்க என்ன யாராவது செஞ்சாங்கன்னா என்ன வணங்குறாங்க என்பதாக அவன் சொல்கிறான். அதை சொல்வதன் மூலம் அவனுக்கு என்னது பெருமை, இது போன்ற விஷயங்கள் ஏற்படுது. எனவே தான் இந்த நேரங்களில் முடிஞ்ச அளவு நம்மால் அந்த டைம்கள் அந்த நேரங்களில் தொழுவதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அவன் விரும்பியவாறு அவனுடைய விருப்பமான இபாதத்தை செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.